ஏண்டா ஆ? எதுக்குடா நீ இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? சுதந்திரமா திரியறவனை இப்படி அடக்கி வச்சிருக்கீங்களே. இருங்கப்பா, நிலாவும் சோழனும் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்ன பேசணும்? அதான் கேட்டா நான் உயிரை பத்தி சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? உங்ககிட்ட கேட்கறதுக்காகலாம் அவங்க வரல. உங்ககிட்ட ஏதோ சொல்றதுக்காக தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பாடுறா. நிலா, வாப்பா. என்னப்பா, 2 பேர் முகமும் ஒரே சிரிப்பா இருக்கு. ஏதாவது நல்ல விஷயமா? ம் ஆமாண்ணே, ரொம்ப நல்ல விஷயம். ம் இருங்க அண்ணா, நேற்று நைட் நீ முதல்ல ரூமுக்கு வந்தியா? உன்னை பார்க்கவே இல்லையே. அப்படியே போட்டேண்ணா. ஏண்டா சொந்த வீட்டில் படுத்து தூங்கும் போது கதவை லாக் பண்ண மாட்டீங்க, இப்படி ஹோட்டல் ரூம்ல தூங்கும் போது எதுக்கு கதவை லாக் பண்ணீங்க? ஒருத்தன் இன்னும் வரலையே, அவன் வருவானா மாட்டானா, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்கும் எந்த கவலையும் இல்லைல்ல. டேய் சோழா, ராத்திரி நீ அப்ப இங்க வந்து தூங்கலையா? எங்கடா போன? அண்ணே வெறுப்பேத்தா தானே, மற்ற நாள்லாம் ஓயாம கால் பண்ணி விசாரிச்சுட்டே இருப்ப. நேற்று ஒரு ஃபோன் பண்ணியாண்ணே. டேய் பாண்டி, அவன் வர வரைக்கும் கதவு போட்டாதான்னு சொன்னல. அண்ணா, அந்த கதவு சும்மா சாத்தினாலே லாக் ஆயிருதுண்ணே. டேய், நானும் பல்லவனும் சும்மா சாத்திட்டு படுக்கலான்னு தான் நினைச்சோம். அவரை காலையில பார்க்கும்போது தான் அது சும்மா சாத்தினாலே லாக் ஆயிடும்னு தெரிஞ்சிச்சு. சரிடா, அப்படியே வச்சுப்போம். காலிங் பில் அத்தனை வாட்டி அடிச்சனே, அப்ப கூட நீ திறக்கவே இல்லையடா. பெல் அடிச்சியா? சத்தியமா கேட்கவே இல்லைண்ணா. பாத்தியா? ரைட்ரா. ஐயோ, போதும். சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு இதுக்கு நேத்து நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கீங்க. சும்மா அப்படியே. நிலா, சாரிப்பா, இது ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். டேய், அப்ப ராத்திரில நீ எங்கடா போன? அது நிலா தான் இங்க மேல பாவம் பார்த்து அவங்க ரூம்ல ஓரமா ஒரு இடம் கொடுத்தாங்க, அதுல தூங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கதவே தட்டி இருக்காது. கரெக்டுடா. ஆனா எப்படி பேசுறான் பாத்தியா? பிராக்டிஸ். ஏமா, நீ என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னியாமே, சேரன் சொன்னா? காலையில இருந்து உட்கார வச்சிருக்கானுங்க பாரு. தம்மு கூட அடிக்க முடியல, நாக்கு நமக்கு. ஏதோ சந்தோஷமான விஷயம் வேற சொன்னியாப்பா? ஆமாண்ணே, செம்ம ஹாப்பி நியூஸ். என்ன வரைக்கும் நீயே கெஸ் பண்ண பாப்போம். அதெல்லாம் எனக்கு தெரியலடா, நீயே சொல்ல. ஆட சும்மா தான் ஒரு கெஸ் பண்ண. வீடு ஏதாவது பாத்துட்டீங்களா? என்ன வீடு பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு தானே நானும் நிலம் வெளியே போனோம். அப்ப வீடு பாத்தீங்களான்னு கேக்குற? நீ ரிஜெக்டட். வேற யார கேட்கலாம்? படிக்கிற பையன், இவன் கரெக்டா சொல்லுவான். பல்லவா, நீ சொல்ற? என்ன சொல்றது? ஒருவேளை நேற்று நீ சொன்ன மாதிரி வீட்டு சீலோட சொல்ல போயிட்டீங்களா? போடா, நாங்க அப்படி பண்ணியிருந்தா இப்படி பேசிட்டு இருக்க முடியுமா? ஜெயில் கம்பி தான் நின்றுட்டு இருக்கணும். டேய், நீயே சொல்லிடுறா. ஏங்க கொடுங்க. உனக்கு இன்னொரு ஹிண்ட்டும் தரேன். டடன் 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 டடன். என்னடா அது? என்ன இன்னும் தெரியலையா? தெரியலடா. எது கிடைச்சா நம்ம வீடு நமக்கு தான் சொன்னமோ அதுவே கிடைச்சிருச்சு.